கடகராசி என்பர்களே 2025 வரைக்கும் 2030 வரைக்குமான புத்தாண்டு பலன் 6 வருட பலன் மற்றும் பரிகாரங்கள் 2025, 26, 27, 28, 29, 30 வரைக்குமான கடகராசி என்பர்களுக்கான புத்தாண்டு பலனை பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நல்ல பலன்கள், தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கடகராசி என்பர்களே. நிதி நிலைமை மேம்பாடு, குடும்ப மகிழ்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள், லாபம் அதிகரிப்பு, சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கடகராசி என்பர்களுக்கும் சரி, கடகராசி என்பர்களின் வீட்டிலும் சரி சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆரோக்கிய மேம்பாடுகள், குழந்தைகள் மூலம், பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் கடகராசி என்பர்களுக்கு. கடகராசி என்பர்கள் மாணவர்கள் என்ற படிப்பில் முன்னேற்றம், விருப்பம், தேர்ச்சிகளில் வெற்றி மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் அடுத்தது 2026 தொடக்கம் 30 வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்படி இதை மாதிரி சுருக்கமா சொல்லுவேன். நீங்க விரிவா பார்க்கணும்னா ஏற்கனவே நான் 2025க்கு போட்டிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் போடுவேன். 2025க்கு நட்சத்திரம் மற்றும் ராசி மற்றும் எண்களுக்கு தனித்தனியாக பலன் போட்டிருக்கிறேன். எண்களுக்கு வாழ்க்கை ரகசியத்தை சொல்லி சுருக்கமா போட்டுக்கிறேன். மற்றபடி நட்சத்திரம் ராசிக்கு விரிவாக போட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திசை யோகமாக இருந்தால் உங்களுக்கு இளவச்சனி என்றான என்ன பிரச்சனை என்றாலும் எதுவும் நடக்காது. அப்ப நீங்க நினைக்கலாம் சுக்கிர திசை நடக்குது, செவ்வாய் திசை நடக்குது, குரு திசை நடக்குது, அது நல்லது என்று நீங்களே முடிவு பண்ணாதீங்கள். ஏனென்றால் சில நட்சத்திரக்காரர்களுக்கு சில திசை கூடாது. சில நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசையோ செவ்வாய் திசை ராகேது திசை கூட நல்லதாக இருக்கலாம். ஆகவே உங்களின் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனை சொல்லி திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்கணும் என்றதையும் சொல்லிக்கிறேன். அது திசை இருக்கும் வீட்டதிபதியும் நன்றாக இருந்து விட்டால் குபேர ஜோகமே ஏற்படும். என்ன கிரகம் கூடாட்டியும் உங்களுக்கு குபேர ஜோகம், உங்களின் ஜாதக பலன் தான் உங்களுக்கு முழுமையா வேலை செய்யும். ஜாதகத்தை வைத்து எப்படி பலன், என்னென்ன உங்களோட குடும்ப வாழ்க்கை, திருமணம், குழந்தை பாக்கியம், பணம், தொழில், அரசு வேலையா தனியார் வேலையா எத்தனை வயதில் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளாம அதையும் விட என்ன ஜாதகத்தில் சின்ன டைம் மாறுபட்டா சின்ன மாறுபடலாம். ஆகவே அதையும் விட கிரகங்கள் மாறுபடலாம், கட்டங்கள். ஆகவே அதையும் விட உங்களின் கைரேகையை வைத்து துல்லியமாக சொல்லிவிடலாம். பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான பலனை அப்படியே சொல்லலாம். உங்களோட ஆயுள்ல இருந்து உங்களோட அரச வேலையா தனியார் வேலையா குழந்தை பாக்கியம் எத்தனை வயதுல கிடைக்கும், அதாவது அக்ரூட்டா சொல்லாட்டியும் இத்தனை வயதுக்குள்ள வேலை கிடைக்கும், கிடைக்காது, பணம் வரும் வராது, அதாவது பணக்கார பிச்சைக்காரர் என்றதெல்லாம் உங்களோட கை ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள், நட்சத்திரங்களை வச்சு சொல்லலாம். சொல்லி இருக்கிறேன், வீடியோவா போட்டுக்கிறேன், பிளேலிஸ்ட்ல இருக்கு, பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். வசிரஜி என்ற பேர்ல இருக்கிற சேனல்னா இந்த சேனல் தான். BASIRAGA வசிரஜி என்று யூடியூப்ல இருக்கிற சேனல்னா இந்த சேனல் தான். இது யூடியூப் சேனல் வசிரஜி கைரேகை ஜோதிடம். கூகுள்லயோ யூடியூப்லயோ சேர்ச்சி வரலாம் அடிச்சு கமெண்ட் பண்ணிட்டு இது சம்பந்தம் சொல்லலாம், அது சம்பந்தம் அறிஞ்சோம். மாதராசி பலன் மற்றும் புத்தாண்டு பலன்கள், கைரேக ஜோதிட பலன்கள், கோடீஸ்வர ஜோகம், அரச வாழ்க்கை, தனியார் அட்ரஸ் வாழ்க்கை யார் வாழவர்கள், எல்லாரும் பிச்சைக்கார வாழ்க்கை யார் வாழவர் என்றெல்லாம் போட்டுக்கிறேன். அது மட்டும் உங்களோட திருமண வாழ்க்கை, எத்தனை திருமணம், குழந்தை பாக்கியம், சக்கலவற்றையும் உங்களோட ஒவ்வொரு ரேகைகளை பற்றியும் தனித்தனியா சொல்லிக்கிறேன். அந்த ரேகைகளோட வகைக்குள்ளே உங்களோட ரேகைகள் இருக்கும். ஒவ்வொரு சின்ன ரேகை பெரிய ரேகை என்று ஒருத்தருக்கு இருக்கும். வளைஞ்சது வெட்டுப்பட்ட சில பேருக்கு ரேகையே இருக்காது. அதை போலதான் போட்டுக்கிறேன். அது வசிரஜி ஜோதிடம். இந்த மற்ற சேனல்ல வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் ஜாதகம் சம்பந்தமாக நீங்கள் லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்கும் இருக்கின்ற கிரகங்கள், கிரகம் இல்லாட்டி என்ன பலன், அது நேரம் உங்களுக்கு சில தோஷம் என்று நினைச்சு கொண்டிருப்பீங்கள். ஆனால் சில தோஷம் இல்லாம இருக்கலாம். என்றால் செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் என்று சில பேர் நெச்சு கொண்டிருக்கிறது. ஆனா அது சில இடங்கள்ல இருந்தா, சில கிரகங்களுடன் சேர்ந்திருந்தால், இடங்கள் இருந்தா தோஷம் இல்லை, பெரிதாக தோஷம் இல்லை என்றெல்லாம் வேற. ஆகவே இந்த வசிரஜி அஸ்ட்ராலஜில அது சம்பந்தம் அடிவா சாட்டெல்லாம் கீறி சொல்லி வடிவ விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதாவது சில பேர் நீசம் பெற்ற பலன் வேலை செய்யாது. கிரகங்கள் நீசம் பெற்ற திசை நடக்க பலன் வேலை செய்யாது. ஆனா நீச அங்க ராஜயோகம் ஏற்படலாம். அதாவது நீசனை நீசம் பதாது அது சம்பந்தமான இல்லாட்டி நீசனோட என்ன மாதிரி இருந்தால் ராஜயோகம் எத்தனை வயசுக்கு போறாத ஏற்படும் என்றதெல்லாம் வசிரஜி அஸ்ட்ராலஜி யூடியூப் நீங்க பார்க்கலாம். அனைத்தையும் சரியோ, கிரகம் இல்லாட்டியும் பலன் இருக்கின்றது. அஸ்ட்ராலஜி ஜூட்டினா சக்கலதும் போட்டுக்கணும், பயிற்சி வகுப்பும் போட்டுக்கணும். பாருங்க, இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடம் சேனல். வீடியோ கிளிக்ல சப்ரேட் பட்டி நான் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை ஓல் வெள்ளைக்கிழமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி
முழுமையாக பாருங்கள், பார்த்தா விளங்கும். பகிருங்கள், மற்றவர்கள் பயன்படும், லைக் பண்ணுங்கள், கொமாண்ட் பண்ணுங்கள். கொமாண்ட் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு இலவசமாக எழுதி கேட்கலாம். ஜாதகம் சம்பந்தமா, கைரேஜ் சம்பந்தமா, பரிகாரம் சம்பந்தமா, இந்த வாசிராஜ் கைரேஜ் வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல மட்டும் இலவசமா கேட்கலாம். மற்றபடி நான் இலவசமா வேற இடத்துல சொல்றேன், இதுல மட்டும் தான் சொல்றேன். நான் வீடியோல இருக்கிற கொமாண்ட கேளுங்க. சரியோ, தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள், உங்களுக்கான 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் சுருக்கமா சொல்லிட்டேன். விரிவா பார்க்கணும் வேண்டாம், ஏற்கனவே நான் வீடியோ போட்டுக்கிறேன். சனி பேச்சு, குரு பேச்சு எல்லாம் போட்டிருக்கிறேன். ராகு பேச்சு எல்லாம் போட்டுக்கிறேன். விரிவாக பாருங்கள், தனித்தனியா பார்க்கலாம். இது சுருக்க பலன். சரியோ, 2026 இருந்து இனி 30 வரைக்கும், 2030 வரைக்கும் 6 வருடத்துக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை முழுமையாக பார்ப்பதன் மூலம் கடகராசி என்பவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு கலவையான பலன்கள், தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை மேம்பாடு, உறவுகளில் பிரச்சனைகள். 2025 உங்களுக்கு நல்ல பலனாக இருந்தாலும் 2025 நல்ல பலனாக இருக்கின்றது. ஆனா 2026 கலவையான பலனாக இருக்கும். ஆனா 2025 சில நேரம் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களோட திசை யோகம் இல்லை. உங்களுக்கு திசை யோகமான திசை இல்லை, ஏற்ற இறக்கமான திசை, இல்லாட்டி திசைக்கு மீட்ட திசை அதுவும் பிரச்சனையை கொடுக்கின்றார். தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஆகவே அதற்கான நட்சத்திரத்தின் வாழ்க்கை விஷயத்தை பாருங்கள். நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரை மந்திரம் சொல்ற அந்த மந்திரத்தின் தினமும் கூறதாலும் உங்களுக்கு பிரச்சனை வராமல் இருக்கும். வழிபட வேண்டிய கடவுள், தொழில், குடும்பம், பொருளாதாரம் பற்றி விரிவாக சொல்லிக்கிறேன் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில். அது மட்டும் பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்தையும் சொல்லிக்கிறேன். ஒரு புள்ள வந்தா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பார்த்தீங்கன்னா அதுல பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து தொடர் எழுத்தெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். பாருங்கள், வடிவாக ஆவலும் பெரிய வீடியோவும் இல்லாது நீங்க வடிவா பாத்தீங்கன்னா ஒரு தெளிவா விளங்கும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை. சரியா, அதுவும் விளங்காட்டி மேலதிக விளக்கத்துக்கு இந்த வீடியோல இருக்கிற கொமாண்ட் மூலம் எழுதி கேட்கலாம். அது எந்த வீடியோலையும் கொமாண்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். கொமாண்ட் பண்றதாலும் சரி, முழுமையா பார்த்துட்டு என்னோட தொடர்ந்து இணைந்திருக்க விரும்பி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி, இன்னும் இந்த வீடியோக்களை எதிர்பார்க்குறீங்கன்னாலும் சரி, நீங்க கொமாண்ட் பண்ணலாம். மற்றும் அது மட்டும் இல்லாமல் சப்ரேட் பட்டி நான் கிளிக் பண்ணாதான் நான் போடுற பதிலும் உங்களுக்கு வரும், போடுற வீடியோக்களும் உங்களுக்கு வரும், நீங்கள் போடுறதும் வரும். திரும்பி நீங்கள் எனக்கு கொமாண்ட் பண்ணீங்கன்னா நான் போட்டா பதில் போடுங்க. போட்டாதான் நான் மற்றவர்களுக்கும் அந்த கொமானுக்கு பதில் போடணும், அவர்களுக்கு சேருதுன்னு நினைச்சு. சரியா, அதுக்கு நீங்கள் ஒழுங்கான ஒரு இமெயில் அட்ரஸ் மூலம் கிரியேட் பண்ணி எங்களுக்கு சப்மிட் பண்ண கிளிக் பண்ணித்தான் நான் போடுறது உங்களுக்கான நடைமுறையில் வந்து சேரும். சரி, தொடர்ந்து பாருங்கள். கடகராசி என்பர்களே, 2025 உங்களுக்கு சந்தோஷமான காலமா, சகல பிரச்சனையும் இல்லாம யோகமான ஆண்டாக, முன்னேற்றமான ஆண்டாக அமையும். 2026ஆம் ஆண்டு கலவையான பலன்கள், தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை மேம்பாடு, உறவுகளில் பிரச்சனைகள், புதிய திட்டங்கள், வெற்றி, வனவரவு அதிகரிப்பு, உறவுகளில் கவனம் தேவை. குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். 2026ஆம் ஆண்டு குடும்ப ரீதியிலான பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். மற்றபடி தொழில் மற்றும் பண ரீதியாக முன்னேற்றம் மேம்பாடு ஏற்படும். 2026ஆம் ஆண்டு பணவரவு அதிகரிப்பு இருக்கு. உறவுகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், ஆனா பயணங்கள், புதிய நண்பர்களுடனான உறவுகள் ஏற்படும். ஆனா குடும்பத்தில் மட்டும் பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள் கடகராசி என்பர்களே. அடுத்தது 2027ஆம் ஆண்டு புதிய தொடக்கங்கள், தொழில் வாய்ப்புகள், குடும்ப மகிழ்ச்சி, ஆரோக்கிய மேம்பாடு, புதிய முதலீடுகள் போன்றன ஏற்படும் கடகராசி என்பவர்களே. 2027ஆம் ஆண்டு நல்ல வேலை வாய்ப்புகள், கல்வி மேம்பாடு, திருமணம் மற்றும் வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கின்றது. 2027ஆம் ஆண்டு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள். உடல் நல பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். 2027ஆம் ஆண்டு சக்கல ரீதியிலும் நல்லதாக இருந்தாலும் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள், சிகிச்சைகள் ஏற்படலாம். உங்களுக்கு இரத்த அழுத்தம், மன அழுத்தம், மன ரீதியான பிரச்சனை, இதய ரீதியான பிரச்சனை, இரத்த அழுத்தம், இரத்த ரீதியான பிரச்சனைகள், புற்றுநோய் சம்பந்தமான வருத்தங்கள் கூட வரலாம். கடகராசி என்பவர்களே மிகவும் கவனமாக இருங்கள். உடல் ரீதியான உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் 2027ஆம் ஆண்டு. அடுத்தது 2028ஆம் ஆண்டு சவால் மிகுந்த ஆண்டாக 2028ஆம் ஆண்டு உங்களுக்கு பெரிதாக நல்ல இல்லை. ஆனால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 2028ஆம் ஆண்டு நிதி நிலைமை பாதிப்பு ஏற்படும், நிதி இழப்பு ஏற்படும். சில களவு போல கடன் வாங்கிட்டு ஏமாத்தலாம். கடன் கொடுத்தல், வாங்குதல் மற்றும் நிதியை செலவழிக்கும் போது யோசித்து திட்டமிட்டு செலவழிங்க. சேமிக்க பலன்கள், அதாவது 2025 2030 வரைக்குமான பலனை கேட்பவர்கள் 2025, 26, 27 நல்ல பலன் ஓரளவுக்கு இருக்கிற
இருக்கிறதால அந்த காலத்துல வடிவா சேமிச்சு ஏதாவது வாங்கி அதுல இருந்து பணத்தை உழைக்கக்கூடிய நிலைக்கு ஆளாக்கினீங்களா, அதாவது வீடு வாங்கி பெரிய வீடா வாங்கி வாடகைக்கு விடலாம், ரூமா பிரிச்சு விடலாம். அதனால உங்களுக்கு 2028 எவ்வளவுதான் நிதி சவால்களை எதிர்நோக்கினாலும் இழப்புகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். பேங்க்ல ஓட்டு வைக்கலாம், அப்படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைமை இருக்கும். இல்லாட்டி பிரச்சனைகளை எதிர்நோக்கி நிதி இல்லாமல் கஷ்டப்பட வேண்டி வரும். சவால்கள்: தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம், நிதி நிலைமை பாதிப்பு, குடும்பத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்கி, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை ஏற்படும். 2028ஆம் ஆண்டு பிரிவுகள், பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் வேண்டாம். 2028ஆம் ஆண்டு கடகராசி என்பவர்களே, புதிய முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம். பண சேமிப்பு அவசியம். உறவுகளில் விட்டுக் கொடுப்பு, மன அழுத்தம், எதிரிகளிடம் கவனம், பயணங்களை தவிர்க்கவும், இல்லாட்டி விபத்துக்களை சந்திப்பீர்கள். 2028ஆம் ஆண்டு கடகராசி என்பவர்கள். அடுத்தது 2029ஆம் ஆண்டு. 2029ஆம் ஆண்டு நல்ல பலன்கள்: தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி, நிதி நிலைமை மேம்பாடு, குடும்ப மகிழ்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள், லாபம் அதிகரிப்பு, சுப நிகழ்ச்சிகள், ஆரோக்கியம் மற்றும் மேம்பாடு, குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி, ஆன்மீக நாட்டம் ஏற்படும். உங்களுக்கு 2029ஆம் ஆண்டு சந்தோஷமான 2025, 26 எப்படி நல்ல காலமாக அமையுமோ அவ்வாறாக நல்ல காலமாக இருக்கும். 27 80 விதமான பலன்களை கொடுக்கும். அதுவும் உங்களுக்கு திசை யோகமா இருக்கணும். திசை விட்டு யோகமா இருந்துட்டு நல்ல பலன்கள் தான். ஆனா 2029 நல்ல பலன்களை கொடுக்கும். 2028 சரியில்லை, பிரச்சனையை எதிர்நோக்குவீர்கள், சகல ரீதியிலும் பிரச்சனை எதிர்நோக்குவீர்கள். 2029 நல்ல பலன்கள்: தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி, நிதி நிலைமை மேம்பாடு, குடும்ப மகிழ்ச்சி, புதிய வேலை வாய்ப்புகள், லாபம் அதிகரிப்பு, சுப நிகழ்ச்சிகள், ஆரோக்கிய மேம்பாடு, குழந்தைகள் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி, ஆன்மீக நீதியில் நாட்டம். அடுத்தது 2030. பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோக்குள்ள இருக்கிற சோப்புக்குள்ள இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சில இருக்கு தெரியாதபடியே சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்குள்ள ஆல் வெள்ளைக்குள்ள கிளிக் பண்ணி முழுமையாக பாருங்க, பகிருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல், தொடர்ந்து பார்க்கலாம். இது யூடிவி சேனல். மற்றவரும் பயன்பெற பகிருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. நான் சொல்றது பிடிச்சிருந்தா ஏன்னா நான் வடிவத்தான் சொல்றேன், நீங்க கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்ல, கையெல்லாம் கீறி காட்டி உங்களுக்கு வடிவா வீடியோவா பிளேலிஸ்ட்ல போட்டுக்கிறேன், விளக்கமா போட்டுக்கிறேன். விதிரேகை எப்படி இருக்கணும், அதாவது தொழிலுக்குரியது விதிரேகை, அதெல்லாம் போட்டுக்கிறேன். சகலவற்றை பற்றியும் போட்டுக்கிறேன். உங்களோட திருமணம், குடும்பம், பொருளாதாரம், உங்களோட வாழ்க்கையில நடக்கிறது, பிறப்புலேருந்து இறப்பு கிடையில ரேகைகள் மாறலாம். அநேகமான பேருக்கு, சில பேருக்கு ரேகை மாறல. அதனால அதை வச்சு பல நான் சொல்லிக்கணும். நீங்க பாருங்கள், கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா இல்லையா, பிரச்சனை வேற மன ரீதியான இழப்பு ஏற்படுமாட்டாலும் கைரேகை குறியீடுகள் புள்ளிகளை வச்சு உங்கள் கையில் இருக்கிற ரேகை குறியீடுகளை வச்சுல எல்லாம் சொல்லியிருக்கிறேன். பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். வைத்தி பாபு எல்லாம் போட்டுக்கிறேன். மற்றும் ஜாதகத்தோட கைரேகை போட்டு தோஷங்கள்ல இருந்து எல்லாம் சொல்லிக்கிறேன். அதுவும் போட்டுக்கிறேன், வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும்னா கதிர்காமம் மற்றும் சிறுலங்கல இருக்கிற ஒரு சில கோயில்களை பற்றியும் மற்றும் உயிர் காக்கும் கோயில் எல்லாத்தை பற்றியும் போட்டுருக்கிறேன். ஆன்மீக ரீதியான இதுக்குள்ள ஒரு சில வீடியோக்கள் போட்டுக்கிறேன்னு பார்த்து தெரிஞ்சுங்களா. கதிர்காமத்தில் இருக்கிற வள்ளிமலை இந்த மாதிரி புறங்க போய் போறது, அதே நேரம் கதிர்காம கோயில்கள், வேலுமலை எல்லாத்தையும் வீடியோவா போட்டுக்கிறேன், நீங்க பார்த்து தெரிஞ்சு கொண்டுங்கள். அடுத்தது வந்து உங்களுக்கான 2030ஆம் ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படியான பலனன்றதை பார்த்துட்டு உங்களுக்கான பரிகாரத்தையும் பார்ப்போம். 2030ஆம் ஆண்டு கலவையான பலன்கள்: தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை மேம்பாடு, உறவுகளில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகளை 2030 எதிர்நோக்குவீர்கள். சரியா? 2028 குடும்பத்தில் பிரச்சனைகளை, அதாவது 28 கூடாது, 29 நல்லம், 30 கூடாது. 2030 ஏற்ற இறக்கமான பலன். 28 முழுமையா கூடாது, 29 நல்ல சந்தோஷமான காலமாக இருக்கும். 29 விட 30 ஏற்ற இறக்கமான பலனாக இருக்கும். கலவையான பலன்கள்: தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை மேம்பாடு, உறவுகளில் பிரச்சனைகள், புதிய திட்டங்கள் வெற்றி, பண வரவு அதிகரிப்பு, உறவுகளில் கவனம் தேவை, இல்லாட்டி பிரச்சனைகள், பிரிவுகள், சண்டை சச்சரவு, இழப்புகளை கூட சந்திக்கலாம். கடகராசி என்பவர்களே, நோய் வாய்ப்பாடுவார்கள் உங்களின் உறவுகள், அது சகோதரர்கள் இருந்தால், அம்மா அப்பா இருந்தால் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள், புதிய நண்பர்கள் தொடர்புகள் ஏற்படும். ஆனால் கடகராசி என்பவர்களே, பயணம் செய்யும் போதும் ஜாக்கிரதையாக இருங்கள். உடல் ரீதியான பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் 2028 முழுமையாக பிரச்சனை வரும். ஆனா 2030 உங்களுக்கு ஏற்ற இறக்கமான பலம், அதாவது தொழில் மற்றும் நிதி மேம்பாடு, தொழில் முன்னேற்றம், நிதி நிலைமை மேம்பாடும். ஆனா குடும்பத்திலையும்
பிரச்சனையை எதிர்நோக்குகிறோம். உறவுகளில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகளை 2030 ஆண்டு புதிய திட்டங்கள், வெற்றி, பணவரவு அதிகரிப்பு போன்றனவும் ஏற்படும். சரியா? உங்களுக்கான பரிகாரம், நீங்கள் அது எந்த ராசிக்காரனாலும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யறதோட நீங்கள் பௌர்ணமி வழிபாடும் அம்மன் கடவுளை வழிபடுவதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு திசை மற்றும் திசை இருக்கும் வீட்டை ஜோகமா இல்லையா இருந்தோட நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாருங்க. அந்த திசை இருக்கும் வீட்டை பெரிதாக நல்லதில்லை, இருக்கமான பலன் என்றாலும் அந்த வீட்டு அதிபதியையும் திசைக்கான கிரகத்தையும் சரியில்லாட்டி கட்டாயமாக கும்பிடணும். யோகமா இருந்தா கும்பிட தேவையில்ல, கட்டாயமாக அந்த கிரகத்தையும் அந்த கிரகத்துக்கான கடவுளையும் கும்பிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரமும் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் இருக்கு, வழிபட வேண்டிய கடவுளும் இருக்கு. அதையும் பார்த்து தெரிஞ்சு அதை செய்து கொள்ளுங்கள். கூற வேண்டிய 2-3 வரை தான் சொல்லிக்கலாம், அதையும் சொல்லி வாருங்கள் ஒவ்வொரு நாளும். அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசி.